Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேய மக்கள் இந்த இரத்த உடன்படிக்கையை எப்படி பின்பற்றினார்கள் என்று சொன்னால், சில முறைமைகள் இருந்தது. சில காரியங்களை அவர்கள் முறையாக செய்தார்கள். இதை உடன்படிக்கை பண்ணும்போது ரெண்டு ஜாதி ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள். அந்த ரெண்டு குரூப்லேயும் இருக்கிற எல்லாரும் வந்து உடன்படிக்கை பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தரும் வந்து உடன்படிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பிரதிநிதியை அவர் தேர்ந்தெடுக்கிறார்கள். ரெண்டு பேரும், ரெண்டு ஜாதி ஜனங்களும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள், இந்த அடுத்த குரூப்பும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது. இந்த பிரதிநிதி அதே இனத்தை சேர்ந்தவனாக, அதே ஜாதி ஜனத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் ஆகவே அந்த ஜனங்களுக்கு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அவன் பதிலாளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். பிரதிநிதி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த உடனே அந்த பிரதிநிதி தான் அந்த உடன்படிக்கைக்கு கேரண்டராகவும் ஆயிடுறார். இந்த ஜனங்கள் இந்த உடன்படிக்கையில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவார்கள், இதன் ஷரத்துக்களின்படி செய்வார்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு கேரண்டார். இதனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதற்கு கேரண்டார் யாரு? அந்த பிரதிநிதி. ரெண்டாவது, ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால், இது வந்து ரெண்டு குரூப் பண்ணி கொண்டால் ஒரு பிரதிநிதி தேவை. தனிப்பட்ட நபர்கள் ரெண்டு பேர் உடன்படிக்கை செய்து கொண்டால் ஒருவருக்கொருவர் தங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வார்கள். இவன் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான், அவன் தன்னுடைய அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான். யூதர்களுக்கு அவருடைய அங்கி என்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. இட் ரெப்ரசன்டட் ஆல் தட் தே ஆர். அவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்கிற ஒட்டுமொத்த காரியத்தையும் அது பிரதிபலித்தது. அவருடைய உடை என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவர்களுடைய உடை. அப்போ அந்த உடையை கொடுக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் என்னவாய் இருக்கிறேனோ அவ்வளத்தையும் உனக்கு நானே கொடுக்கிறேன், என்னையே உன்னிடத்தில் நானே கொடுக்கிறேன். அடுத்தது பாருங்க, உடன்படிக்கையில் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. வாக்கு தத்தங்கள், வேத வசனத்தின் வாக்கு தத்தங்கள்லாம் பாருங்க, எல்லாம் உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். எதன் அடிப்படையில் சொல்றான்? உடன்படிக்கையின் அடிப்படையில். நான் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறேன், நான் ஒரு உடன்படிக்கையின் மகன். அதனால சிங்க குட்டி கூட பட்னியா இருக்கலாம், நான் பட்னியா இருக்க முடியாது. ஏன் நான் பட்னியா இருக்க முடியாது? ஏன்னா என் உடன்படிக்கையின் பார்ட்னரு பட்னியே கிடையாது, அவருக்கு பஞ்சமே கிடையாது, அவருக்கு பசியே கிடையாது, அவருக்கு குறைவே கிடையாது. அவர் என்னுடைய பார்ட்னர். ஆகவே எனக்கும் பஞ்சமோ பசியோ பட்டினியோ கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதெல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தை பாருங்க. கடவுள் சொல்றாரு, உனக்கு வராது பஞ்சம், பஞ்சம் உனக்கு கிடையாது. ஏன் உனக்கு கிடையாது? ஏன்னா நான் இருக்கிறேன். ஏன், எந்த விதத்தில் நான் இருக்கிறேன்? நான் வந்து உடன்படிக்கையில் இருக்கிறேன் உன்னோட. தாவீது பாருங்க, அப்படிதான் கோலியாத்தை சொல்றாங்க. கோலியாத் அவ்வளோ பெரிய சைஸு, ஆள் 9 அடிக்கு மேலே இருக்கான், பெரிய இராணுவ வீரன், சிறு வயதிலிருந்தே யுத்தத்தில் பழகினவன். யுத்தம் தான் அவனுடைய தொழிலே, ப்ரொஃபஷனல் வாரியர் அவன். அப்பேற்பட்டவன்கிட்ட இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் போய் சண்டை போட போகிறான். ஆடு மேய்க்கிறவனுக்கும் யுத்தத்தில் பயிற்சி பெற்றவனுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. பயிற்சி பெற்றவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் அவன் கணக்கில் எடுக்கல. அதெல்லாம் வந்து அந்த கால்குலேஷன்லாம் இவன்கிட்ட கிடையாது. இவன் என்ன சொல்கிறான்? அவன் வந்து விருத்த சேதனம் இல்லாதவன். அவன் யாரு அப்படின்னு அர்த்தம்? விருத்த சேதனம்னா என்ன? அது வந்து ஒரு உடன்படிக்கையின் அடையாளம், சரீரத்தில் அந்த உடன்படிக்கையின் அடையாளம். அது ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணும்போது விருத்த சேதனம் பண்ண சொன்னார். எல்லா ஆண்களையும் சரீரத்தில் ஒரு அடையாளத்தை வச்சார், விருத்த சேதனத்தின் அடையாளத்தை. அதை சுமந்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு யூதர்களும். இவன் என்ன சொல்றான்? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படின்னா நான் ஒரு யூதன், நான் ஆபிரகாமின் பிள்ளை, நான் உடன்படிக்கையின் மகன், எனக்கு உடன்படிக்கையின் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னோட உடன்படிக்கையில் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நான் கடவுளோட உடன்படிக்கையில் இருக்கிறேன். அவனுக்கு எவனும் கிடையாது. கோலியாத்துக்கு வெறும் அந்த 9 அடி உயரம் தான் இருக்குது.
அவ்வளோ பெரிய சரீரம் தான் இருக்குது, அவன் ஹெல்மெட்டு தான் இருக்குது, அது அவனை காப்பாத்தாது. எனக்கு என் தேவன் இருக்கிறார். கணக்கு எப்படி போடுறான் பாருங்க. நீங்க எப்படி தான் கணக்கு போடுறீங்களா? ஹலோ, உங்க கணக்கு எப்படி இருக்குங்க? கணக்கு எப்படி போடுறான் பாருங்க அவன். இருங்க, ஹைட்டு நல்லா பார்த்துக்கிறேங்க கரெக்டா. என்னத்தை நல்லா பார்க்கறது? 9 அடி இருக்கிறவன் 8 அடி இருந்தால் அடிச்சிருவீங்களா? இல்லை 8 அடி இருந்தால் அடிச்சிருவீங்களா ஈஸியா? கணக்கு பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஓவர் ஹைட் அவன், ஓவர் வெயிட்டு, ஓவர் ட்ரைனிங் எடுத்தவன், ரொம்ப பொல்லாதவன் அவன், யுத்தத்துக்குனே வந்தவன். ஆனால் கணக்கே நம்ம கணக்கு வேற. இவன் என்ன சொல்றான்? அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் உடன்படிக்கை இல்லாதவன், அவனுக்கு உடன்படிக்கை பார்ட்னர் ஒருத்தர் கிடையாது, அவனுக்கு உதவி எதுவும் கிடையாது, சகாயம் செய்கிறவர் யாரும் கிடையாது. எனக்கோ சகாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிறவன் நான் உடன்படிக்கையின் பிள்ளை. நம்முடைய கணக்கே அப்படி இருக்கணும், கால்குலேஷனே அப்படி இருக்கணும். பார்த்தவொடனே அப்படிதான் பேசணும் நம்ம. நான் யாரு? உடன்படிக்கையில் இருக்கிறேன். நீ யாரு? உனக்கு ஒன்றும் கிடையாது. யார் ஜெயிப்பா? நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா எனக்கு கடவுள் இருக்கிறார் உதவி செய்யறதுக்கு. ஹலோ, எனக்கு கடவுள் எனக்கு உதவி செய்வார், தோக்க முடியாது நான். ஏனென்றால் என்று உடன்படிக்கையின் பார்ட்னர் ஒருபோதும் தோத்ததே கிடையாது. அவர் வெற்றி வீரர். அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இருக்கீங்களா? அப்ப வாக்கு தத்தங்கள் எல்லாம் பாருங்க, வேத வசனத்தின் வாக்கு தத்தங்கள்லாம் உடன்படிக்கை அடிப்படையில் தான் படிக்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களாக இருந்தாலும் சரி, அது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்குது. புதிய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்கள்லாம் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்குது. எல்லாமே வாக்கு தத்தங்கள்லாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இருக்குது. என் தேவன் உள்ள குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். எப்படி நிறைவாக்குவார்? உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் அது இருக்குது. நிறைவுள்ளவர் அவர். ஒருவேளை நான் என்கிட்ட குறைவு இருக்கலாம், ஆனால் அந்த நிறைவு என் குறைவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. அந்த நிறைவு என்னுடைய குறைவை பூர்த்தி செய்து விடுகிறது இல்லையா? விழுங்கி விடுகிறது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது என் குறைவெல்லாம். ஏன்னா அந்த நிறைவு அப்பேற்பட்ட ஒரு நிறைவாயிருக்கிறது. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஒவ்வொரு உடன்படிக்கையின் போதும் இவைகளெல்லாம் அங்கே சொல்லப்பட்டது. உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது 2 பேரும் இந்தந்த வாக்குகளை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டார்கள். உதாரணத்துக்கு ஒன்று எடுக்கிற வேதத்தில் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20:14-15. தாவீதும் யோனத்தானும் பண்ணிக்கொள்கிற உடன்படிக்கை. யோனத்தான் தாவீதின் இடத்துல இதை கேட்கிறான். ஏன்னா யோனத்தானுக்கு தெரியுது தாவீது ராஜாவாயிடுவான், அவன் கை ஓங்கிடுச்சு, இவங்க ஒன்றும் இல்லாமல் போக போகிறாங்க, சவுலும் அவனுடைய குடும்பமும் ஒன்றும் இல்லாமல் போக போகிறாங்க. தாவீது அவனுடைய கை ஓங்கி அவன் ராஜாவாக இருக்க போகிறான். அப்போ தாவீது யோனத்தான் ரொம்ப நண்பர்கள் பாருங்க, ஆழ்ந்த நட்பு அவர்களுக்குள்ள. அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். அதில் கேட்குறாங்க, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல், அதாவது உயிரோடு இருக்கும்போது நான் சாகாதபடிக்கும் போது நான் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு இருக்கும்போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? தாவீதின் சத்துருக்கள் ஒருவன் கூட இந்த பூமியின் மேல் இராதபடிக்கு வேற இருக்க போறாராம். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களெல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்க போறாராம். அப்படி செய்யும்போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேணும். நல்ல ரிக்வெஸ்ட் பாருங்க, போட்டு வச்சுக்கிறான் கரெக்டா. அவனுக்கு தெரியுது கர்த்தர் தாவீதோட இருக்கிறார், தாவீது சைட்ல இருக்கிறார். சவுல் பண்றது அக்கிரமம், தாவீதின் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், அவன் சைட்ல நியாயம் இருக்குது, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, தாவீதினுடைய சத்துருக்கள் ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேற இருக்க போறேன்றார். காலி பண்ணுவார் எல்லாரையும். சத்துரு ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். தாவீதினுடைய சத்துருக்கள் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். அவனுக்கு எதிராக இருக்கிறவன் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். சொல்றான், அப்படி ஆகும்போது என்ன மறந்துடாதேயும், நான் அந்த சத்துருக்கள் லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. என்னுடைய வீட்டின் மீது உமது தயவை அகற்றாமல் இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டை விட்டு உடைய தயவை
அகற்றாமல் இருக்க வேண்டும். என்ன நல்ல ரிக்வெஸ்ட் பாருங்க, நல்ல ஒரு உடன்படிக்கை. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி பாருங்க, இது ஒரு வெறும் ரிக்வெஸ்ட் இல்லை, இது என்னது, ஒரு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்கள், இதெல்லாம் ரத்த உடன்படிக்கை பாருங்க. தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். நல்ல ரிக்வெஸ்ட், கரெக்டாக போட்டு வச்சுட்டான். நீர் ராஜா வரும்போது உம்முடைய சத்துருக்கள் எல்லாம் வேறு இருக்கப்படும் போது என்னுடைய வீட்டார் பேரில் மட்டும் நீர் தயவை காண்பிக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் போட்டோம், ஆனால் எங்கள் வீட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும். எங்கள் வீட்டு மேலே உங்கள் கோபம் வரக்கூடாது, எங்கள் வீட்டை அழிச்சிடக்கூடாது, எங்கள் வீட்டை ஒன்றும் பண்ணிடக்கூடாது, எங்கள் வீட்டாரை ஒன்றும் பண்ணிடக்கூடாது. வாசிப்போம் என்ன நடந்ததுன்னு. இந்த உடன்படிக்கை பண்ணாங்க இல்லையா, அதை எந்த அளவுக்கு காப்பாற்றுறான் பாருங்க. 2 சாமுவேல் 9:7. கதையெல்லாம் முடிஞ்சு சவுல் யோனத்தான் எல்லாம் இப்போ எல்லாம் ஆள் அவுட்டு, அவங்க சரித்திரம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ யோனத்தானுடைய பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்களா, குடும்பத்தார் யாராவது இருக்கிறாங்களான்னு தாவீது தேடுறான். ஏன் தேடுறான்? அவனோடு பண்ணின உடன்படிக்கை அவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, அவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டேனே, ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே. என்ன சொல்லியிருக்கிறான் அவனுக்கு? அவனுடைய வீட்டை விட்டு என்னுடைய தயவை அகற்ற மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகவே அவனுடைய வீட்டின் பேரில் நான் தயவை காட்டணும். அவங்க வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா, யாராவது இருந்தால் தானே நான் தயவு காட்டுறது. யாராவது இருக்காங்களா தேடி பாருன்றா. யாருமே இல்லை பாருங்க. கடைசியில் பார்த்து ஒருத்தனை பிடிச்சாங்க. ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு கால் ஊனம், கால் நடக்க முடியாமல் ஒரு ஏழையை எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறான் ஒரு சின்ன ஊரில். யாரோ ஒரு லேடி கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் அவனை பத்திரமா சவுலினுடைய பேரனாச்சேன்னு சொல்லி பாதுகாத்து வச்சிருக்குது. அவனை ஒன்றும் இல்லை, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய நிலம்பலம், அவனுடைய ராஜானுங்கிற அந்தஸ்து, ராஜ குடும்பத்திலேருந்து வந்த எல்லாம் போய் பிச்சைக்கார கோலத்துக்கு வந்துட்டான். அப்படி அங்கே இருக்கும்போது தாவீது அவனை கண்டுபிடிக்கிறான். அவனுடைய பேர் மேவிபோசேத்து. 7ஆம் வசனம் பாருங்க. தாவீது அவனை பார்த்து, தாவீது அவனை கண்டுபிடிச்சி கொண்டு வர சொல்கிறான். அவனை பார்த்து, நீ பயப்படாதே. வந்தவொடனே என்ன நினச்சிருப்பான்? ஐயோ, நம்மளை கடைசி ஆள், நம்ம தான் உயிரோடு இருக்கிறோம், நம்மளையும் பிடிச்சிட்டாங்க, இப்போ நம்மளை கொண்டுடுவாங்க போல இருக்குவேன், மிச்சம் மீதி யாரும் இல்லாத இருக்க முடியாது, கொண்டுடுவாங்க போல இருக்குன்னு யோசிக்கிறான். சொல்கிறான், பயப்படாதே. ஏன் பயப்படாதே? உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. பாருங்க, யோனத்தானோட பண்ண உடன்படிக்கை எவ்வளோ வேலை செய்து பாருங்க. உடன்படிக்கைங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு ஜனங்க மத்தியில், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டா தலைமுறையாக அதை ஃபாலோ பண்ணி அதை நிறைவேற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு புனித தன்மை அந்த உடன்படிக்கைக்கு இருந்தது. அதுதான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் கர்த்தர் எப்படி தம்முடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுகிறார் என்பது உங்களுக்கு புரியும். சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். டக்குன்னு திரும்பி எல்லாம் நிலம்லாம் கிடைச்சிடுது. பணக்காரனாலாம் நிலமெல்லாம் திரும்ப உடனே ஒரு ராஜாவுடைய ஆர்டரில் எல்லா நிலமும் திரும்ப கிடைச்சிடுது. இழந்து போன நிலமெல்லாம் திரும்ப சொந்தமாயிடுது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட அற்புதம்லாம் நடக்கும்னு? போச்சுன்னு உட்காந்துருக்காங்க சிலர். ஒரு ஆர்டரில் எல்லா நிலமும் திரும்ப வந்துடுது. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நீ சாப்பிட்றது என் கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன் டெய்லின்றான். இந்த ஊனமுற்றவனை பார்த்து அவன் கால் நடக்க முடியாமல் அவன் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறான். தன்னை ஒரு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவன் அவனை பார்த்து சொல்கிறார், உன் நிலத்தையெல்லாம் உனக்கு திருப்ப கொடுப்பேன், நீ என் மேஜையில் உட்காந்து என்னோட கூட அப்பம் புசிப்பாய். இவ்வளோ பெரிய உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டரேஷன் ஆஃப் ஆல் த லேண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி, எல்லாம் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறுறதெல்லாம் எப்படி வருகிறது? உடன்படிக்கையின் நிமித்தமாக. ஒரு உடன்படிக்கை, அந்த ஒரு உடன்படிக்கை அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறது. சரி,